ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு புது நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சி. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்ரென்டிஸ்ஷிப் அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? யாராரும் வந்துட்டு அப்ரென்டிஸ்ஷிப் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபேக்டரி பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஃபேக்டரி வந்துட்டு ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு யாருக்கு கீழ வருவாங்க பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். நம்ம டிஃபென்ஸ் கீழ தான் வந்து இந்த ஃபேக்டரி வரும். இந்த ஃபேக்டரி வந்து திருச்சியில இருக்கு. ஸோ இவங்க மெயினா வந்துட்டு என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஆர்மியோட கன் எல்லாம் இருக்குல்ல. இந்த மாரி கன்ஸ் எல்லாமே வந்துட்டு யாரு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சியில இருக்கிற ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தரும். சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் வந்துட்டு இந்த ஃபேக்டரி வந்துட்டு வருது. சரிங்களா? இந்த அப்ரென்டிஸ்ஷிப் பத்தி டீட்டெயிலா வந்துட்டு யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன எத்தன வருஷத்துக்கான வேகன்சி எல்லாம் டீட்டெயிலா வந்துட்டு அந்த வீடியோல வந்துட்டு நான் பண்பையா சொல்றேன். ஸோ மறக்காம வந்துட்டு கன்டினியூ வீடியோ பாருங்க கைஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அப்ரென்டிஸ்ஷிப்போட ட்ரெய்னிங். ஸோ எவ்வளோ நாள் வந்துட்டு இந்த அப்ரென்டிஸ்ஷிப் தருவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 இயர்க்கு வந்துட்டு இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் நடக்கும். சரிங்களா? இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் வந்துட்டு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு டிப்ளோமாக்காக, இன்னொன்னு வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காக, இன்னொன்னு வந்துட்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். அதாவது பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம் இந்த மாரி படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி இருக்கிறது அவங்க படிப்பாங்கல்ல. ஸோ இந்த கேட்டகரிக்காக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். டோட்டலா 3 கேட்டகரிஸ்க்கு டிப்ளோமா இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ லொகேஷன் எங்கன்னா உங்களுக்கு திருச்சியில தான் வந்துட்டு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் எல்லாமே அங்க திருச்சியில தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளோமா இன் இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த டிப்ளோமா இன் இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ்ஷிப் யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்க டிப்ளோமா முடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ மெக்கானிக்கல்ல முடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல்ல முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, சிவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, கம்யூனிகேஷன் முடிச்சவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இந்தந்த ஃபீல்ட்ஸ்ல யார் யாரு டிப்ளோமா நீங்க படிச்சிருக்கீங்களோ, ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த அப்ரென்டிஸ்ஷிப் வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா, எஸ் நீங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து கிராஜுவேட் கேட்டகரியில வந்துருவீங்க. சரிங்களா? நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ, இசிஇ, சிஎஸ்சி, எலக்ட்ரானிக்ஸ், ஸோ நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு கிராஜுவேட் அப்ரென்டிஸ்ஷிப் கேட்டகரியில வந்துட்டு 1 இயர்க்கு வந்துட்டு நீங்க அங்க வந்துட்டு அந்த கன் ஃபேக்டரியில வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்கும். யாரு? அதாவது பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களும் கூட இந்த அப்ரென்டிஸ்ஷிப் வந்துட்டு வேகன்சிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாரி படிச்சிருப்பாங்க. இவங்கலாம் வந்து நான் இன்ஜினியரிங் கேட்டகரிஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த அப்ரென்டிஸ்ஷிப் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ டோட்டலா 3 கேட்டகரிஸுமே அப்ளை பண்ணலாம். 3 கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸுமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். டிப்ளோமா ஸ்டூடண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் ஸ்டூடண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடண்ட்ஸும் டோட்டலா வந்துட்டு இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ப்ரோகிராம்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ டோட்டலா வந்துட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா, நீங்க வந்துட்டு டிப்ளோமானா டிப்ளோமா பாஸ் ஆயிருக்கணும். கிராஜுவேட்னா வந்துட்டு கிராஜுவேட் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எய்தர் நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆர் பிஎஸ்சி, பிகாம் அந்த டிகிரிக்கு ஆச்சு ஏதாச்சும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அத வந்துட்டு நீங்க முழுசா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள தான் வந்துட்டு உங்களோட பாசிங் அவுட் டேட் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் 3 இயர்ஸ்னா அதாவது டிசம்பர் 2020 இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் நாட் எலிஜிபிள். சரிங்களா? டிசம்பர் 2020ல இருந்துட்டு கரண்ட் இயர் 2023 வரைக்கும் யாரெல்லாம் நீங்க வந்து டிகிரி, டிப்ளோமா, கிராஜுவேட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அவங்க எல்லாருமே வந்துட்டு எலிஜிபிள். டிசம்பர் 2020க்கு முன்னாடி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நீங்க வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்ட்டு. சரிங்களா? நீங்க வந்துட்டு இந்த டேட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க டிகிரி வாங்குனீங்கன்னா, நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ப்ரோகிராம்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த அப்ரென்டிஸ்ஷிப் இதுல வந்துட்டு ஸ்டைபண்ட் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்க டிப்ளோமா முடிச்சுட்டு நீங்க போறவங்களுக்கு வந்துட்டு 8,000 பெர் மந்த் தருவாங்க. பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு ஒரு ₹1,500 வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வரும். சரிங்களா? அதே மாரி கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனா உங்களுக்கு வந்துட்டு ₹9,000 பெர் மந்த் பிளஸ் 1,500 வரும். ஓகேங்களா? அதே மாரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் போனீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு என்னது 9,000 பிளஸ் ஒரு 1,500 வந்துட்டு ஒரு அலவன்ஸ் வந்து தருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்கள மந்த்லி ஸ்டைபண்ட். எவ்ரி மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைபண்ட் மாரி தருவாங்க. சரிங்களா? இப்ப ஆல்ரெடி சில பேர்லாம் வந்துட்டு, நான் வொர்க் பண்ணிட்டே வந்துட்டு நான் எக்ஸாம்க்கு படிக்கணும். ஒரு 1 இயர்க்கு நான் பிரிப்பேர் பண்ணணும். அந்த மாரி இருக்கிறவங்கலாம், இந்த மாரி நீங்க அப்ரென்டிஸ்ஷிப் போனீங்கன்னா, காலைல போயிட்டு மத்தியானம் 4 மணிக்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க. சரிங்களா? டைம் டியூரேஷனும் இப்படிதான் இருக்கும். மார்னிங் 8 டூ 7 ஈவினிங் 4 வரைக்கும் தான் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? 4க்கு அப்புறமா நீங்க ரூம் போயிட்டு கூட நீங்க படிக்கிறது படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மந்த்லி உங்களுக்கு அமௌண்ட்டும், ஸ்டைபண்டும் உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சேலரி ஓகேங்களா? இதுல கிடைக்கிறது. ஸோ இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும் ஃபார்மு.
அப்ளை பண்ணிட்டு உங்களோட மார்க் 10th, 12th அண்ட் டிகிரி ஆர் டிப்ளமா. ஸோ இந்த மார்க்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட் வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள செலக்ட் பண்ணி உங்கள ஜாயின் பண்ண சொல்லிருவாங்க. இவ்வளவுதான் ப்ராசஸ். ஸோ நோ எக்ஸாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த இதுல. ஓகேங்களா? இது வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு 2 கேட்டகரி இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்துட்டு டிப்ளமா அண்ட் கிராஜுவேட். அதாவது டிப்ளமா முடிச்சவங்க அண்ட் B.Tech ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நீங்க இந்த இதுல நீங்க டிப்ளமா அண்ட் B.Tech ஸ்டூடண்ட்ஸ் வந்து வந்து இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டலா 2 ஸ்டெப் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல் சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு. சரிங்களா? இதுல போயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்க இனிஷியலா. ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்ன ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு கிடைச்சிரும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்ச உடனே என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணணும். இந்த செகண்ட் ஸ்டெப்ல தான் வந்துட்டு என்னது, ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபார்ம் வந்துட்டு எந்த ஃபார்ம்னா, நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ். ஸோ கூகுள்ல வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் தான் வந்துட்டு குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் நீங்க போனீங்கன்னா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஃபார்ம்ல வந்துட்டு நேமு எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த 2 ஃபார்ம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு நான் வந்துட்டு ஃபர்தரா உங்களுக்கு வந்துட்டு வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ டிப்ளமா அண்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு 2 ஸ்டெப் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த கூகுள் ஃபார்ம வந்துட்டு ஃபில் பண்ணணும். இதே வந்துட்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது B.Sc, BBA, BCom, BCA படிச்சிருக்கீங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஸ்டெப் தான். டைரக்ட்டா நீங்க வந்துட்டு அந்த ஃபார்ம் மட்டும் கூகுள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும். நீங்க போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. சரியா? ஸோ நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் B.Sc, BA, BBA அண்ட் BCom ஸ்டூடண்ட்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷனுமே எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா நீங்க இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ டிப்ளோமா அண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் 2 ஸ்டெப். ரிஜிஸ்டரும் பண்ணணும், ஃபார்மும் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 2 பேருக்குள்ள 2 கேட்டகரிஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இது ஏதாச்சும் டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டவுட்ஸ் கூட நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னேன்ல ஃபார் டிப்ளோமா அண்ட் இன்ஜினியரிங் BE கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்குள்ள தான் நீங்க போயிடுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு வெப்சைட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ட்ரெய்னிங் ஸ்கீம். இதுல வந்துட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னா, இங்க என்ரோல்ன்ட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த என்ரோல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த மாரி உள்ள போயிருவீங்க. சரிங்களா? ஸோ இது உள்ள போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. ஐ அம் ஏ ஸ்டூடண்ட். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டூடண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஸ்டூடண்ட்டு ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லோட் ஆகும். ஸோ லோட் ஆயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? ஏ பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் நீங்க எந்த ஸ்டேட், நம்ம தமிழ்நாட்டுன்னா தமிழ்நாடு குடுங்க. ஓகேங்களா? சாரி தமிழ்நாடு குடுங்க. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டூ ஹேவ் அண்ட் ஐ வுட் லைக் டூ என்ரோல் மைசெல்ஃப் இன். நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ அப்போ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன். கிராஜுவேஷன்னா கிராஜுவேஷன் குடுங்க. டிப்ளோமா இருந்தீங்கன்னா நீங்க டிப்ளோமா குடுங்க. சரிங்களா? ஸோ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் வித்தவுட் பேக்லாக் இந்த இயர். ஸோ நீங்க எந்த இயர்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு செலக்ட் பண்ணீங்க. 2020னா 2021 ஆர் 2022 ஆர் 2023 எந்த இயர்ன்னு. சரிங்களா? த்ரூ ரெகுலர். சரிங்களா? ரெகுலர் மோடுக்கு போட்டுருங்க. சரிங்களா? ஹேவ் யூ டேக்கன் எனி ப்ரீவியஸ் ட்ரெய்னிங்? முன்னாடி ஏதாச்சும் ட்ரெய்னிங் போனீங்கன்னா, போனா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுங்க. சரிங்களா? டூ யூ ஹேவ் எனி வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்கு வந்துட்டு நோ குடுத்துருங்க. சரிங்களா? நோ குடுத்தீங்கன்னா வந்துட்டு யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே ரெடியா வச்சுக்கணும். ஆதார் கார்டு, வேலிட் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்தரா இத ஃபுல்லா நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்க மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி மாரி போகும். அதுல போயிட்டு நீங்க அந்த லிங்க் வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஃபுல்லா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இத ஃபுல்லாவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்ச உடனே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு கூகுள் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கூகுள் லிங்க்கு. சரிங்களா? இது வந்துட்டு கூகுள்ல வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க நம்ப திருச்சி ஆஃபீஸ். சரிங்களா? இது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி. ஸோ இந்த ஸ்டெப் வந்துட்டு யாரெல்லாம் பண்ணணும், போத் டிப்ளமா அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் பண்ணணும். பிளஸ் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இந்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெறும் இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ அதாவது பிகாம், பிசிஏ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல, நீங்கலாம் மட்டும் இந்த ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும். இந்த ஃபார்ம்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப். நீங்க என்ன, நீங்க கிராஜுவேட்னா கிராஜுவேட், நான் டெக்னிக்கல்னா நான் டெக்னிக்கல் கிராஜுவேட், டிப்ளமானா டிப்ளமா. எது வேணுமோ அத செலக்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ டிசிப்ளின் நீங்க டிகிரில என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ இன் எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் ஓகே அது படிச்சிருங்க. உங்களோட நேமு, அதே மாரி உங்களோட ஃபாதர் நேம், மதர்ஸ் நேம், பிளஸ் உங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அப்புறம் வேற என்ன, உங்களோட ரிலீஜன் என்ன, கம்யூனிட்டி என்ன, பிளஸ் நீங்க பிடபிள்யூவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட அட்ரஸ், உங்க மொபைல் நம்பர், மெயில் ஐடி அண்ட் உங்களோட 10th மார்க்ஸு, 12th மார்க்ஸோட பெர்சன்டேஜ். அதாவது பெர்சன்டேஜ் மார்க்ஸ் தான் எழுதணும். சரிங்களா?
ஸோ 100க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் பெர்சன்டேஜ்ல நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? 10th பெர்சன்டேஜ், 12th பெர்சன்டேஜ், அதே மாதிரி நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமா முடிச்சிருப்பீங்களா, அதோட பெர்சன்டேஜ், நீங்கள் எந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க, ஸோ அந்த இயரு, ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ, சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி அது இங்கே அப்லோட் பண்ணணும். ஆதார் காப்பி, ஓகே, அதை அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ் டிகிரி டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் டிகிரி மார்க் ஷீட் வாங்கியிருப்பீங்களா, அது இல்லைன்னா சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும்ல, நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்களா, அது கூட நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஸ்டடி. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களா, டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் வந்துட்டு இங்கே போடணும். சரிங்களா? இதே வந்துட்டு மற்ற நான் இன்ஜினியரிங் கேட்டகரி பிஎஸ்சி பிகாம் நீங்கள்லாம் வந்துட்டு இங்கே பிளாங்காக விட்டுருங்க. நீங்கள் இங்கே எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்துட்டு ஏதாவது நீங்கள் இங்க் பேட்ல வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் போட்டு அதை நீங்கள் கிராப் பண்ணி இங்கேயும் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க அதோட ஃபோட்டோ. சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மொத்த ஃபார்மும் வந்துட்டு ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். சரிங்களா? ஸோ சப்மிட் ஆன உடனே வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிடிஎஃப் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அலாங் வித் சர்டிஃபிகேட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, ஸோ இந்த ஃபார்ம் எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போகணும் ஆஃப்டர் செலெக்ஷன். சரிங்களா? ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21 ஸ்டார்ட் ஆகி ஜூலை 9 வரைக்கும் இதோட அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு போகுது. சரிங்களா? ஸோ மறக்காமல் சீக்கிரமாக வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. இதோட அப்ளிகேஷன் லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த டிப்ளமா அண்ட் கிராஜுவேட் பி, அதாவது டிப்ளமா அண்ட் B.Tech படிச்சிருப்பாங்களா, ஸோ அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்துட்டு இதுதான். சரிங்களா? ஸோ இந்த லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த கூகுள் ஃபார்ம் கூட நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரெண்டுமே வந்துட்டு நான் இந்த லிங்க் ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ நீங்கள் மற்ற இடத்துலாம் போய் ரொம்ப தேட தேவையில்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் டீட்டெயில்டாக வந்துட்டு இதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு நான் டெலிகிராம் சேனல்லையும் கூட நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அந்த பிடிஎஃப்பும் டெலிகிராம் சேனலில் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஹார்ட் காப்பி ஆஃப் அந்த இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கல்ல, ஸோ அந்த ஃபில் பண்ண ஹார்ட் காப்பி, அதோட பிரிண்ட் அவுட்டு, 10th, 12th, கிராஜுவேட்டு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இன்ஜினியரிங் டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 5 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 5 எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் போகிறப்போ. ஓகேங்களா? செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ, ப்ளஸ் ஆதார் ஐடி ஒரிஜினல். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னென்ன பண்ணோம், எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துருங்க. சரிங்களா? ஸோ 2 செட்டு எல்லாமே வந்துட்டு 2 செட்டாக வந்துட்டு எல்லா மார்க் ஷீட்டும் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு செலக்ட் ஆகிறப்போ வந்துட்டு நீங்கள் போகணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லாமே முடிச்சிட்டோம். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இனி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ, பாய்.